ஹரவி, ஏய், எங்கடா இருக்கீங்க 3 பேரும்? அப்பா தோட்டத்துல இருந்து இப்ப வீட்டுக்கு வந்துருவாரு. நீங்க 3 பேரும் வீட்டுல இல்லைன்னா அவ்வளவுதான் கத்துவாரு. சீக்கிரம் வாங்க. என்ன பிள்ளைங்கள மாத்திரம் இருக்கிறது வீட்டுல ஒரு நாள், அதுவும் ஷாப்பிங் போகணும், அங்க போகணும், இங்க போகணும்னு போயிடுதுங்க. ஐயோ, இந்த மனுஷன் வந்து இப்ப கத்தி தொலைப்பாரு, என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியல. தனிமையில என்ன குழம்பிட்டு இருக்க? குடிக்க தண்ணி கொண்டு வா. பாருங்க. ஐயா வணக்கம். வாயா மூர்த்தி, உனக்குதான் போன் போட நினைச்சேன், கரெக்டா வந்துட்டேரு. என்ன எதுவும் தகவல் உண்டா? எப்படி? ஆமாங்க ஐயா, ஒரு நல்ல வர வந்திருக்கு. அதான் உங்க பையன் மூத்தவனுக்கு பேசலான்னு வந்திருக்கேன். பாப்போம். இந்தாங்க. ஏண்டி தெய்வான, இங்க பாரு. என்னங்க இது? இந்த பொண்ணு பூசணிக்க மாதிரி இருக்குங்க. இது வேண்டாம். அப்படியா? அப்போ இத பாருடி. சரியில்லை, ஒரு மாதிரி கோணிக்கிட்டு இருக்கு. சரியில்லை. ஏம்மா, இந்த புள்ளைய பாரு, நல்ல அழகா லட்சணமா இருக்கு. என்ன லட்சணமா இருக்கு? ஒட்டட குச்சி மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன ரசனாதான் உங்களுக்கும் தெரியாது. ஏண்டி, உன்னையே நான் கல்யாணம் முடிக்கும் போதுதான் பார்த்தேன், தெரியுமாடி உனக்கு? அதானே இந்த சிடுமு கொஞ்சம் மனுஷங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ஐயோ, என்ன சொல்லணும்? என்னங்க இந்த பொண்ணு பாருங்க, நல்ல லட்சணமா இருக்குல்ல? ஆமாண்டி, இது எப்படி? ஏப்பா, இது யாருப்பா? நல்ல அழகா லட்சணமா இருக்க. ஐயா, இந்த பொண்ணு வந்து நாகர்கோயில், சரி, இன்ஜினியரிங் படிச்சிருக்கு, கை நிறைய சம்பளம் வாங்குது, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுங்கய்யா. அப்படியா? ஆமாங்கய்யா. எல்லாம் பேசி முடிக்கலாங்கிற? கண்டிப்பா. சரி சரி. ஏண்டா, மாசத்துல ஒரு நாள் இல்ல 2 மாசத்துக்கு ஒரு நாள் ஊருக்கு வர்றீங்க, அன்னைக்கே வீட்டுல இருக்கிற கிடையாது, வெளியில சுத்த போயிருந்தா? பிள்ளைங்க வீட்டுல இருந்தா கலகலன்னு எப்பவும் சிரிச்சு பேசணும், அப்பா கிட்ட அதுக்கு நின்று பேசணும்னு நினைக்கும். நீங்க எப்ப மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு மூஞ்ச தூக்கிட்டு தானே பேசுறீங்க, எப்படி பேசும்? இந்த பாருடி, அதான் என் கேரக்டர். போன கூட டேய், இந்த பாருடா, இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? பா சொல்லு. அண்ணி மாதிரியா இருக்க? என்னடா சொல்ற? வீட்டுக்கு வரக்கூடிய அண்ணின்னு சொல்ல வந்த. போடா. நீ சொல்லு, எப்படிடா இருக்கா? எப்பா, இப்ப என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? என் கூட சேர்ந்தவெல்லாம் பேரன் பேத்திய கொஞ்சிட்டு அழைதான். 8 கழுத வயசாவது உனக்கு. 3 பேருக்கும் சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கணும். பார்த்து சொல்லுங்கடா. சரிப்பா, உங்க இஷ்டம். என்னடி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க? ஒரு ஆர்வமே இல்லாம சொல்லிட்டு போறான். பிள்ளை வெட்கப்படுதுங்க, அது உங்களுக்கு ஆர்வமா இல்லன்னு தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என் பிள்ளை வெட்கப்படுறான், அவ்வளவுதான். என்னமோடி போ. ஐயா, நம்ம பாப்பாக்கு இந்த பையன் பொருத்தமா இருப்பாங்கய்யா. அப்படியா? பாப்பாவுக்கு கொண்டு வந்திருக்கியா? ஆமாங்கய்யா. ஏண்டி, இந்த மாதிரி நல்லா அழகா லட்சணமா இருக்கான்ல? இது நம்ம கேசவண்ண மகன் தான், பெங்களூர்ல இருக்கான், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பாக்குறான், நல்ல பையங்கய்யா. நம்ம கூடயே தான் சுத்திட்டு இருக்கான், ஒரு நாள் இதை பத்தி சொல்ல முடியட்டானே. அப்பா, இல்ல 1 year ஆகட்டுமே, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இப்ப என்ன அவசரம்? இந்த பாரு யாழினி, இதான் மாப்பிள்ள, இதான் பொண்ணு, தாலி கட்டுன்னு சொல்றதுதான் என்னோட கேரக்டர். சரியா? உனக்கு ஒரு சாய்ஸ் தருவேன்னா பேசிட்டு இருக்கேன், புரியுதா? ஒழுங்கா உள்ள போ. சரிப்பா, உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். வணக்கம் தரகரே. வாங்கடா மாப்பிள்ளைகளா. டேய் மாப்பிள்ள, என்ன தலைவர் வந்திருக்காரு, நீ வேற வந்தாருன்னு சொல்ல நோண்டிட்டு இருக்க, என்ன விசேஷமாடா? ஆமாடா மாப்பிள்ள, உங்களுக்கு உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவனுக்கு இப்படி ஒரு அழகான பையன் இருக்கான்னு என்னைக்கே சொல்லியிருக்கியாடா? டேய், தலைவருக்கு பைசா கொடுத்து அவர் வந்து என்கிட்ட காட்டமாடா, முட்டா பேர ஒழுங்கா சொல்ல வேண்டியதாடா. டேய் மாப்பிள்ள, நான் காய்கறி வேற வச்சுக்கோங்களா, அங்க சரக்கு வேற தீங்கி சீக்கிரம் போயிருக்கு,
அது அதனால கொஞ்சம் மண்டையில அங்க வேலை ஓடிட்டு இருக்கு. நீ அந்த யாவத்துல இல்ல, அமெரிக்காக்கு உன் பொண்ணோட டெலிவரிக்கு போற உன் பொண்டாட்டி ஏக்கத்துல நீ பேசிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லப்பா. ஆமாடா. இவனை பாரு, ஒண்டி கட்டியா இருந்தாலும் வாயை திறக்க மாட்டேங்கான். நீ என்னடா அமைதியா இருக்க? மச்சான் உன் செலக்ஷன் எப்பவுமே சூப்பரா தான்டா இருக்கும். நான் சொல்றதுல என்னடா இருக்கு? சரிடா மாப்பிள்ளைகளா, நம்ம 3 பேரும் போவோம். போயிட்டு அந்த பொண்ணோட வீட்லயும் போய் பேசுவோம், நம்ம பையனோட வீட்லயும் போய் பேசுவோம். 2 வீட்லயும் சம்மதம் ஆயிட்டுனா அடுத்த முறை தாலியா கட்டுவோம். சரிடா. சரிடா, எங்க அண்ணன்லையும் பேசிடுவோம். ஓகேடா, போங்கடா வரேன். இவன் போற ஸ்பீடா பார்த்தா உடனே நம்ம மாப்பிள்ள அரவிந்துக்கு பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவான் போல இருக்க. இதை எப்படி விடக்கூடாது. உடனே கோயம்புத்தூர் கிளம்பி அங்க இருக்கிற என் மக கிட்டையும் மாப்பிள்ளை கிட்டையும் பேசி இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிக்கணும். இப்பவே கிளம்புறேன். ஐயோ அப்பா, எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குதுப்பா. இப்ப என்ன பண்றது? எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும். அதான் வேண்டாம் வேண்டான்னு அப்பவே என் தலையில அடிச்சுக்கிட்டேன். என் பேச கேட்டீங்களா நீங்க 2 பேரும்? ஆமா ஆமா, பழையதே கண்டுனா எப்படி? இப்ப என்ன செய்யறது? அடுத்த வார புதன்கிழமை பொண்ணு பார்க்க போக முடியாது. அப்பா, பேசாம நான் மாமா கால்ல விழுந்து நடந்ததெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டுறவா? அம்மா என்ன போட்டு தள்ளிடுவான். உன் ஐடியாவில தீய வைக்க. ஆமா, நான் ஒண்ணு பண்ணிருட்டா. என்ன மாப்பிள? என் பொண்டாட்டி பொண்ணுகிட்ட போய் எங்க அப்பாட்ட சரணடைஞ்சிட்டா. மாப்பிள, உங்க அப்ப இவ்வளவு பெரிய துப்பாக்கி வச்சிருக்கான். உங்களுக்கு ஒரு குண்டு, திருப்பி பிடிச்சி எனக்கு ஒரு குண்டு. மாப்பிள ரொம்ப யோசிக்காதீங்க. நல்ல சந்தர்ப்பம் வரட்டும், நானே உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். சரி மாமா. மாமா, இன்னைக்கு உங்க மருமகனுக்கு பொண்ணு பார்க்க போகலையா? என் பொழப்பு இப்படி சிரிப்பா சிரிக்குது மாப்பிள. என்ன செய்ய? தாத்தா, யாருக்கு பொண்ணு பார்க்க போகுது? டேய், நம்ம அப்பாக்கு தான்டா. நம்மளுக்கு மிரண்டு மம்மி ஜாலி. நம்மளுக்கு வெரைட்டி ரைஸ் கிடைக்கும். ஸ்கூலுக்கு சீக்கிரம் கிளம்பலாம். ஐ ஜாலி. வாங்கவளா உனக்கு நகுலு, என் நிலைமைய பாத்தியாடா? 7 வருஷமா அப்பாவை நல்லா ஏமாத்தி நல்ல பையனு சர்டிபிகேட் வேற வாங்கி வச்சுக்கிட்ட. என்ன செய்ய போறியோ தெரியல. அண்ணி, சாப்பிட என்ன இருக்கு? சிக்கன் கிரேவியும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணி வச்சிருக்கேன். டேய், இது ரொம்ப அநியாயம். நானே கோழி குஞ்சியா போய் நடுங்கிட்டு இருக்கேன், உனக்கு சிக்கன் ரைஸா? சிக்கன் உன் பிரச்சனை உனக்கு, என் பிரச்சனை எனக்கு. இதுக்குதான் பெத்தவங்களை ஏமாத்த கூடாதுங்கிறது. டேய், நான் மாட்டும் போது கண்டிப்பா நீயும் மாட்டுவடா. சாரி மை பிரதர், எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணிடுவேன். கண்ணுங்களா, வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். போங்க சாப்பிடுங்கப்பா, உங்க சாப்பாடு தான் பிரச்சனை. மாப்பிள, சொல்லுங்க மாமா. சின்ன மாப்பிளையும் உங்க தங்கச்சியும் இதுவரை உங்களை உங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்கல. ஆமாமா. அதுவே பெரிய விஷயம்தான். சரி, கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டுறேன். நான் கிளம்புறேம்மா. இப்ப பஸ்ஸா பிடிச்சாதான் நைட்டுக்கெல்லாம் நம்ம ஊர் போய் சேர முடியும். வாரம்மா. மாமா சாப்பிட்டு போங்கப்பா. சரிம்மா. மாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை டிராப் பண்ணிருக்கேன். நீங்க உள்ள வீட்டுல இருங்க. டேய், டேய் கோசலியா, ஏண்டி எனக்கு ஒரே சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது. சரி. கொஞ்சம் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடணும் தோணுது. ஓஹோ, தோணும். சாப்பிட்டு நல்லா தோணும். நாக்க அறுத்து போடுவேன். பேசாம எங்க அப்பா பாக்குற பொண்ண கட்டிருட்டுமா? உனக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்குங்களா? சார் பெரிய மகாராஜா, இவருக்கு 2 கேக்குது. இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1ன்னு. நானே உனக்கு வந்தது பெரிய விஷயம். ஏண்டி, நம்ம லவ் பண்ணும்போது விடிய விடிய கடலை போட்டது யாரு? நானா நீயா? ஆமா, போட்டோம். ரொம்ப நல்லா கடலை போட்டோம். அதுல பாதி சீன் சென்சார்ல தான் வரும். ஆமாண்டி, ஆமா. நல்லா லவ் பண்ணும்போது நல்லா ரசிச்சு ரசிச்சு பேச வேண்டியது, அப்புறம் அடாச்சின்னு சொல்ல வேண்டியது. ஒன்னுடி, 2 பிள்ளைக்கு அம்மான்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஓஹோ, என்ன சாருக்கு ரூட் மாறுது? சோசியம் பார்க்க போயிருந்தேன். அங்க சோசியக்காரு 3ஆவதா ஒண்ணு இருந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாப்புல. ஐயோ சாமி, ஆள விடியா உள்ள அப்பா இருக்காரு.
உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. சரி என்ன என்னடா தம்பி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகங்க. என்னடா சந்தேகம்? உங்களால சொல்ல முடியுமா? சந்தேகம் தீர்த்து வைக்க முடியுமா? அண்ணனால ஓரளவுக்கு முடியும். முடியுங்களா? எது முடியலையோ அந்த பக்கம் தள்ளி விட்டுருவோம். உனக்கு முடியுமா இல்லையா? எனக்கு முடியலன்னா அந்த பக்கம் தள்ளி முடியுங்க. முடியும். சரி அது வத்தல் இருக்குல்ல, ஆமா வத்தல் அரைச்சா என்னண்ணே என்ன வரும்? வத்தல் அரைச்சா வத்தல் பொடி வரும். கரெக்ட் தானே? சொல்லுங்க. சரி சீரகம் இருக்குல்ல, சீரகம் ஆமா அதை அரைச்சா என்ன வரும்? சீரகம் அரைச்சா மல்லி பொடியா வரும். சீரக பொடி தான் வரும். கரெக்டா? மிளகு இருக்குல்ல, மிளகு ஆமா அதை அரைச்சா என்ன வரும்? மிளகு பொடி வரும். மிளகு பொடி தானே வரும். ஆமா கரெக்டா? எனக்கு நீ ஏதோ ஏழாகாலமா கேட்க போற மாதிரி தெரியுது. எங்க அண்ணனுக்கு தெரியாது, உங்களுக்கு கேட்ட மட்டும் தான் உண்மை தெரியும். ஆ. மஞ்சள் அரைச்சா என்ன வரும்? மஞ்சள் பொடி வரும். கரெக்ட் தானே? இவங்க யாரும் சொல்ல முடியுங்க. கரெக்டா? தப்பா? என்ன தப்பு வாங்கினேன்? ஏன்னா அவங்க படிக்கல அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க. அந்த அவங்க சரி சொல்றாங்க. நீங்க ஏன்னா நான் 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு சொல்றது தெரியும் புரியலையா? சரிண்ணே, அவங்க படிக்கல. இது எல்லாமே கரெக்ட். அப்ப மூக்குப்பொடி, மூக்கு அரைச்சா தானே மூக்குப்பொடி வரணும். சொல்லுங்க. ஏழு. என்ன கேட்டா? என்ன மஞ்சள் அரைச்சா மஞ்சள் பொடிங்க, ஆமா மிளகத்துல அரைச்சா மிளக பொடிங்க, ஆமா. சீரகத்தை அரைச்சா சீரக பொடிங்க, ஆமா. மூக்கு அரைச்சா தானே மூக்குப்பொடி வரணும். ஏன் இவ்வளவு நான் யோசிக்கிறேன் பத்தியா? அதான் கேட்கணும். உங்களுக்கா தெரியுமா? யாரு வேச்சாத்தோட கேட்டு சொல்லுவீங்களா? சரி நாளைக்கு கேட்டு சொல்லுங்க. ஏனே நம்பர் என்னன்னு? நம்பரு அண்ணனுக்கு முன்னால 95 இப்ப அண்ணன் கொஞ்சம் மெழுகிட்டாடா 90. ஓட்ட வாயா உன் சட்டி நம்பரா கேட்டேன். என்னடா கேட்டா? துபாய் நம்பர் சொல்லு. துபாய் கேட்கணும். அவன் என்னோட ஆள் கொஞ்சம் ஒளிதாண்டா 85. லூசு பேர அவன் போன் நம்பரை கேட்டேன். எதுவா கேட்கறதா இருந்தாலும் நான் அண்ணன் கொஞ்சம் விளக்கமா கேட்கணும். ஏன்னா அண்ணன் பெரிய படி படிச்சுட்டேன். 1ஆம் கிளாஸ். எங்க சின்னப்பா புகழ்சங்கர் இருக்காரு, அவர் நல்ல விளக்குவாரு பாத்துக்கோ. சரி அவன் நம்பரை சொல்லுறேன் அடிச்சுக்க. யாரு? சங்கர் சின்னப்பா நம்பரா? யார் நம்பர்? கரிஞ்சாடி. அவன் துபாய் கிளம்பல. துபாய் சொல்லிட்டு ஆத்துதான். யாரு வேண்டாம். சுவிட்ச் ஆஃப்ல எல்லாம் இருக்கு. ஏன்னா துட்டு போட்டுருக்கோம் தான். சுட்டு போட்டுக்கோம்டானா? ஆமா. ஒரே மாதிரிதான் இருக்கான். வா. சரி அவனை எதுக்கு பத்தி எழுதுறீ? அவனை எழுதுறீ? இல்லங்க, அவன் எனக்கு துபாயில இருந்து வரும்போது என்ன வேண்டும்னு கேட்டேன். உலகத்துல இல்லாத வித்தியாசமான ஒரு உள்ளாடை வாங்கினாருன்னு சொன்னான். உலகத்திலே கிடையாது. நான் எப்படி வாங்கி தருமா? எப்ப யார் எனக்கு மட்டும் தயாரிச்சு வாங்கினதுங்க சொன்னான். சரி சரி பாரு ஏசி மாதிரி இருக்குன்னு இந்த சட்டி வாங்கிட்டு வந்துட்டான். பாரு துபாய் வேற கரிஞ்சாடி வாங்கிட்டு வந்த சட்டி போட்டு பாப்பா. துபாய் கட்டியா? இது எங்கன்னு பார்த்தா தெரியுமா? துபாய் கட்டி பாவனுக்கு என்ன சைஸ் வேண்டாம் சட்டியே பாவனுக்கு இருக்கு. நீ தான் சைஸ் இல்லாம இருக்க. என்ன சட்டி வரட்டும், அவன் ரஸ்கோல் போடுவான். அவன் பேரண்டே கொடுத்துருவோம். இப்ப அவன் கரியாடி அவன் வரமண்டே கொடுத்துருவான். ஆமா கரியாடி எங்க போனா? சரியாதா? இப்ப ஏன் பிரச்சனையை பேச போறீங்க? இது என்ன ஒரு நாள் பார்க்காம விருத்தி விருத்தி போயிட்டு பாரு போறான். சரி பண்ணுங்க பூரா மூணு பிடிங்க. எதுக்கு அடுப்புக்குள்ள போட்ட? என்ன அவளுக்கு புருஷன் நானே இல்ல செல்லா அப்படி கேளு. எங்க அத்தா தான் நியாயம் கரெக்டா பேசுறாரு. வேணுமா? அத்தா சேர்த்து வரல போட அத்தானா? காலையில காபி போடுறது முக்கியமா செல்லு பக்கம் முக்கியமா? ஏமா காலையில ஒரு குடும்ப பொண்ணுக்கு செல்ல ஸ்டேட்டஸ் பார்த்தா தான் முக்கியம். எவ்வளவு அழகா பேசாரு பாத்தீங்களா? இருக்கு ஓட்டவாயா விளக்குமாறு பிஞ்சிரும் உனக்கு பாத்துக்கோ. இந்த ஸ்டேட்டஸ காலையில பாப்பா. சரி அதை தூர விடுங்க, அது கூட பரவாயில்ல. ராத்திரி 10 மணிக்கு நைட்டு தூங்க வாடின்னு கூப்பிடுறேன். பெட்ல உட்காந்துட்டு
கட்டு புத்திக்கு தகுந்த மாதிரில இருக்கும். அதுதான் clean-ஆ பாப்பாரு. பொண்டாட்டி புருஷன் ஏதாவது செய்வாங்கன்னு விடா. சரி 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 சரி, போ. இந்த கோதி என்னடி செஞ்ச? அது நான் பார்த்தேன், யாரை பார்த்த? ஸ்டேட்டஸ் பார்த்தேன். ஸ்டேட்டஸ் வீணையில கொடுத்தோம். சரி அதாவது விட்டுங்க. சரி நான் இப்போ புதுசா ஒருத்தன் இன்ஸ்டாகிராம்னு ஒருத்தன் வச்சிருக்கான். 11:30 மணி வரை அவன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கானே. ஏம்மா அந்த இன்ஸ்டாகிராம்னா யாருமா உன் கூட படிச்சானோ? ஐயோ அவன் பேர் என்ன, அவன் ஊர் என்ன? விளக்கம் கேளுங்க. ஐயோ அத்தா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆப், அத என் செல்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க அவன நமக்கே ஆப் வைப்பாளா? டவுன்ல வேற அவனை வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. எப்படி சொல்லுவா பாருங்க நீ இருக்கும்போதே. ஐயோ இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன் எனக்கே தெரியல. சொல்லப்படாதாமா? தமிழ்ல ஒரு வச்சுக்கிட்டு சொல்லப்படாது. செல்லுல டவுன்லோட் பண்ணாலே யாரும் செல்லுல டவுன்லோட் அப்படி பண்ணணும். ஆ. யாரு எங்க யாரு இது? கண்குரங்கு மாதிரி. கரைச்சாடி தானா? வரும் சாகல. ஏன இது எல்லாமே பரவாயில்ல. ஆ. இந்த நாள் நான் இவளை முக்கடலுக்கு கூட்டு போனேன். வழக்கமா நான் தான் கூட்டு போவேன். அப்போ ஓட்டவாயா என் முன்னாடி அன்னைக்கு நான் கூட்டு போனேன்பா. சரி போய் தொலை. சொல்லு. சரி பல்குல பெட்ரோல் போட்டு வரலான்னு சரி. இவளை இறக்கி விட்டுட்டு பெட்ரோல் போட்டு வந்து திரும்பி பார்க்க சண்டால பாவி இன்னொருத்த கூட பைக்ல ஏறி போயிட்டாள. என்ன பண்ண? அவனுமா கவனிக்கிற அந்த படுக்காளி பையனும் அவன் கொண்டாட்டிய இறக்கி விட்டுட்டு ஏன் கொண்டாட்டி கூட்டு போயிட்டான். வேலை வேலை பரவாயில்ல என்னாச்சு? என்ன அந்த நம்ம டீ கடை செடியா டீ கடை கிட்ட போய் மறிச்சு எவ்வளவு கூட்டு வந்தேன். பெரியத்தா என் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. சரி. பைக்கு எங்க அத்தா வச்சிருக்க மாதிரியே இருந்தது. பைக் ஓட்டுதானே எங்க பின் சைஸ் எங்க அத்தா சைஸ் மாதிரியே இருந்தது. ஏறிட்டேன். ஏன் சைஸ் மாதிரி இருந்தா யார் கூட இறக்கி போயிடி ஏறிட வேண்டியதானே. அவன் பிச்சேஞ்சி எப்படி இருக்கு பத்தியா? நல்ல வேலை சகல பிடிச்சு கொண்டு ஒரு மட்டும் இல்லன்னா அவன் கதற போய ஆனா கதறி போய் உட்காந்து கதறவா மூச்சு கட்டை போது தேவாங்க மாதிரி. சீ. அதனால இனிமே இவாளுக்கு நான் செல்லு எல்லாம் வாங்கி கொடுக்க ஐடியாவில் இல்ல. நீரே எனக்கு போன் கிடையாதுண்ணா. என் கட்டில படுக்க இடம் கிடையாது. அங்க தள்ளி படம் நான் கட்டில படுக்க முடியாது. உன் மேல படுக்க சுப்ர படம். ஏன்னா தம்பி தமிழ சொல்லுது பொட்டாட்டிக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். இல்லைன்னா அந்த நாளைக்கு அவர் முட்டை அவன் கூட மொட்டை மாடியில தான் படுக்கணும். ஆமா உனக்கும் இது மொட்டை மாடி தான். போயா வருஷத்துல மொட்டை மாடியில நீ பொண்டாட்டி இல்லாம படுப்ப. நான் ஏன் பொண்டாட்டி கூட போய் படுப்பேன். பொறுமா அத்தா நாளைக்கு கையில துட்டு கிடையாது. ஒரு 2 கிராம் மோதிரம் கிடக்கு. சரி. நம்ம மாப்பிள்ள முத்துல மேனேஜரா இருக்கும் புகழ் வீரூர்ல போய் உனக்கு ஒரு போனு வாங்கிதான். நீ ஆரஞ்சு தானே கேட்ட, நீ ஆப்பிள் தானே கேட்ட, நான் ஆரஞ்சே வாங்கி தரேன். அப்பா எங்கப்பா போனீங்க? காலையில இருந்து ஆளே காணும். ஓ எங்க போனாருங்க? எல்லாரும் உங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். சொல்லாம போறப்ப எங்கேயாவது போயிருந்தாரு? எங்க மாப்பிளா போறேன். 12 மணி ஆச்சுன்னா எங்க போவேன்? பாப்பாடி போயிருப்பாரு. இல்லன்னா அந்த புதுப்பாட்டி பக்கத்துல ஏத்தத்துல போயிருப்பாரு. ஆமா மாப்பிள என்ன செய்ய, இந்த உடம்புக்கு பழகி போச்சு. அதுக்குதான் இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த குடிய இன்னையோட விடணும் மாப்பிள. அதுக்கு ஏதாவது மருந்து கிருந்துன்னு இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏத்தா அப்பா இந்த குடிய மறக்கைக்கு ஏதாவது இருந்தா செய்யுங்கத்தான். அவர் கொஞ்சம் குடிய மறந்து நல்லா வாழட்டுமே. அப்படிங்கயா? ஆமாடி நானும் போன வருஷம் சிங்கப்பூர் போனோம்ல. ஆமா நீ அன்னைக்கு வரல. மத்த எல்லாரும் ஃபேமிலியோட போனோம். சரி என்னை விட்டு குடிய நிப்பாட்டாக்க ஒரு மருந்து வச்சிருக்கேன், ஒரு மிஷின் வச்சிருக்கேன். அதை இப்ப கொண்டு வர. சிங்கப்பூருக்கு போனோம். கூட நீ அந்த வெள்ளக்காரி சைக்கிள் வச்சுட்டு அந்த கேப்ல வேண்டாம் வச்சோம்னா அங்க ஒரு வெள்ளக்காரியான இருக்காங்க. இருக்க பூரா வெள்ளக்காரி. நம்ம ஊர்ல நிறைய தேவைப்படுதுல்ல மிஷினை கொண்டு. சரி மாப்பிள அதெல்லாம் விடுங்க. எனக்கு எப்படியாவது அந்த மிஷினை வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க மாப்பிள. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அப்படிங்களா? ஆமா
எங்க மாமா ரொம்ப நிறைய வச்சிருக்காரு. ஒரு 1500 ஆகும். இவ்வளவுதானே மாப்பிள்ள? அம்மாடி ரோஜா துட்ட கொடுத்து மாப்பிள்ளை ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லு. இந்தாங்க 1500 ரூபாய். எப்படியாவது எங்க அப்பா கூடிய மாட்டு நிப்பாட்டினா போதும். அப்படியே மைனி நிப்பாட்டிருக்கேன். ஒரு வெயிட் பண்ணுங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது யாரும் பக்கத்துல வரக்கூடாது. அப்புறம் பழிக்காது. அப்படியே என்ன செய்யணும்? புரியுதா? இப்ப என்ன செய்யணும்? நீங்க நீ அப்படியே உள்ள போமா. அப்படியா? இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் போதே சரி நான் தொடமாட்டேன்னு உங்க அப்பாவை சொல்ல வச்சிருவேன். சரி, எப்படியா எங்க அப்பா திருந்த வச்சா சரிதான். சரியாமாமா? கண்டிப்பா மாப்பிள்ள, இதோட இந்த குடிய விட்டுருங்க. நீங்க எப்படி குடிக்க ஆரம்பிச்சீங்க? ஏலே, அவரும் 2 பேரையும் சேர்த்து திட்டணும். துபாய்க்காரன் இருக்காங்களா, ஆமா. அவனையும் சேர்த்து திட்டணும். அந்த துபாய் அந்த சிங்கப்பூர் வாங்கினே அந்த வச்சிருக்கோம்ல உனக்கு வேணுமோ? சரி வெயிட் பண்ணு மாமா. நீங்க உட்காருங்க, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். நீங்க யாரும் கொடுக்க வரக்கூடாது ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது. ஓகேவா? ஓகேவா? ரைட். நீ உட்காரு சாகல. பாத்துப்பா. மாமா ஓ குடிப்பேராயா 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 குடிப்ப வரைஞ்சவர் மருந்து எப்படி வரைச்சது? உங்களுக்கு தேவைப்பட்டா போகும்போது வாங்கிட்டு போங்க. நிறைய ஸ்டாக் வச்சிருக்கேன். மாமா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. பரவு அடிச்சு போட்டு கஷ்டமா இருக்காவா? என்ன வலி வலிக்கு? இப்படி அடிக்கைக்கு மேல வலிக்காம ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லுங்களா மாப்பிள்ள. அதுவும் நம்மகிட்ட இருக்கா? அதுவும் இருக்கா? ஆமா, போன மாசம் அமெரிக்கா போயிட்டு வந்தோம்ல, ஆ, அப்போ நம்ம ஊர்ல நம்ம பசங்களுக்கு தேவைப்படுன்னு வேண்டி வந்திருக்கேன். சரி. வலிக்கவே செய்யாது. அப்படியா மாப்பிள்ள? ஆமா கொண்டாங்க. அது தானே இதான் இதாங்க எடுத்துருமா? ரெண்டாவது மிஷின் எடுத்துருமா? நீங்க மேல பார்க்கணும். அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் மேல பார்க்கணும். சரியா? சரி மாப்பிள்ள. மேல கீழே பார்க்க கூடாது. சரி சரி மாப்பிள்ள. அப்படியே மேல தூக்குற. எல்லாரும் குடிய நிப்பாட்ட கையிலதான் கயிறு கட்டி தருவாங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் பாத்தீங்களா? மேலதான் தம்பி தூக்கிட்டா குடிக்கவே மாட்டேன் மாப்பிள்ள. 2 மருந்து இருக்கு நம்மகிட்ட. போகும்போது எல்லாரும் வாங்கிட்டு போங்க. ஏப்பா உனக்கு இப்ப குடிக்க தோணும்? ஏம்மா உங்க 2 பேர் மேல சத்தியமா இனிமே அந்த அப்பன் குடிக்கவே மாட்டேம்மா. சரிப்பா, குடிய விட்டுருப்பா. ரொம்ப நன்றி மச்சான். மச்சான் அந்த அடிக்காதுமா, நான் இல்லம்மா. ரொம்ப நன்றி மச்சான். நிறைய நான் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி பார்த்தா மைனி ஏதோ சொன்னோம்தான் பார்த்தோம்னே. ஏன்னா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்ல மைனிக்கா மாமாக்கு மாமாவுக்கும் துபாய்க்காரன் பண்ணோம்ல. புதுசு பேசி ட்ரீட்மெண்ட் குட்டியே மாத்த மைனி. இல்ல 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 மாமாவுக்கும் துபாய்க்காரன் பண்ணோம்ல. சரி நன்றி சொன்னா எனக்கு அது உனக்கே பொறுக்கிற செய்தது ஒரு ஆளு, பரிசு உனக்கு கிடைக்கும். சரி விடலாம் விடலாம் விடலாம்.